உத்தரப்பிரதேசத்தில் மருத்துவமனையில் மரணமடைந்த பெண்ணின் காதிலிருந்து தங்கத்தோடு திருடப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கிரண்வாடா கிராமத்தைச் சேர்ந்த 26 வயதாகும் ஸ்வேதா என்பவர் சாலை விபத்தில் மரணமடைந்ததை அடுத்து பிரேத பரிசோதனைக்காக ஷாம்லி மாவட்டத்தில் உள்ள மருத்துவமனைக்கு உடல் கொண்டு வரப்பட்டது. அப்போது பெண்ணின் காதில் தோடு இல்லாததை கண்டு போலீசார் சந்தேகமடைந்து வார்டு பாயாக பணியாற்றும் விஜயிடம் விசாரித்தனர். அப்போது ஒரு காதில் இருந்த தோடு கீழே கிடந்ததாக கூறி வழங்கியுள்ளார். பின்னர் சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்த போது தோடு திருடியது தெரியவந்தது. இதனையடுத்து தப்பியோடிய அந்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர். மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் தண்ணீர் எடுக்க பெண்கள் உயிரை பணயம் வைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. நாசிக் மாவட்டம் போரிச்வாரி என்ற பழங்குடியின கிராமத்தில் தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. அங்குள்ள கிணறுகள் வறண்டு போயுள்ள நிலையில் குடிநீருக்காக மக்கள் தவித்து வருகின்றனர். அன்றாட குடிநீர் தேவைக்காக பெண்கள் கொளுத்தும் வெயிலில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து தண்ணீர் எடுத்து வருகின்றனர். மேலும் தங்கள் உயிரை பணயம் வைத்து கயிற்றை பிடித்து கிணற்றில் இறங்கி தண்ணீர் எடுக்கின்றனர். खांडा भरायला मुश्किल असं पाणी प्यायला लागेल. पाण्याची कशी प्रेस தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.